உங்க எல்லாருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான நம்ம ஆஃபர் கொடுக்க போறோம். அதுக்கு இந்த வீடியோ ஆஃபர் இல்ல கிஃப்ட் கொடுக்க போறோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வர கிறிஸ்துமஸ் நியூ இயர் வருதுல, அதுக்காக உங்க எல்லாருக்குமே நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இப்போ அந்த கிஃப்ட் என்ன முறையில கொடுக்க போறோம், எப்படி கொடுக்க போறோம், என்ன கொடுக்க போறோம்? நாங்க பெரிய லெவல்ல கிஃப்ட் குடுக்குற அளவுக்கு பெருசா இல்ல, நம்மள்ட்ட என்ன இருக்குதோ அதான் கிஃப்டா கொடுக்க போறோம். எதுல ஒருத்தவங்க இப்ப நம்ம என்ன பொருள் நம்ம அதை வித்து பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதுதான் நம்ம வந்து கிஃப்டா கொடுக்க முடியும். நம்ம இப்ப நாங்க இந்த மாசத்துக்கு இந்த மாசத்துல நாங்க ஆர்டர் பண்ண கருவாடு இவ்வளவு இந்த மாசத்துல ஆர்டர் பண்ணிருக்கோம். இது நாங்க கொடுத்துருக்கோம். இந்த மக்கள் எங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. தரமான முறையில ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில தரமான முறையில பார்த்து ஒவ்வொரு கருவாடும் பார்த்து நிதானமா பொறுமையா அதாவது கொஞ்சம் டிலே ஆனாலும் தரமான கருவாடு அனுப்புறோம். அதனால ரொம்ப பொறுமையா நல்ல நிதானமா கருவாடு அனுப்புறதுனால நிறைய சப்போர்ட். சூப்பரா கருவாடு பேருக்கு எல்லாருக்குமே நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. யாராவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு, அது எங்க பக்கம் இருக்காது தப்பு கூட, போற வழியில ஏதாவது ஓப்பன் ஆகி அந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கும் இந்த மழை நேரத்துல. அப்படி இந்த கருவாடு இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னவங்களுக்கு உடனே நீங்க ரிட்டர்ன் போடுங்க, நாங்க வேற அனுப்புறோம். அந்த மாதிரி அனுப்பியிருக்கோம். நம்ம யாரு மனசுமே கஷ்டப்படுத்தினது கிடையாது. என்னட்ட காசு அனுப்பி அவங்க ₹1 கூட நட்டப்பட்டுறவும் கூடாது, ஏமாந்துடவும் கூடாது. அதுலதான் நான் 100% உறுதியா இருப்பேன். நம்ம பிசினஸ் பண்றோம், பிசினஸ் ரீதியா நம்மளுக்கு ஏதாவது கொண்டு லாஸ் ஆகலாம். ஆனா வாங்குற மக்களுக்கு கண்டிப்பா இருக்க கூடாது. அதுல ஃபுல் மைண்ட் செட்ல நாங்க இருக்கோம். எங்களை பொறுத்தளவுக்கு கஸ்டமர் திருப்தி, அதை தவிர வேற எதுவுமே எந்த நோக்கமும் கிடையாது. இப்ப என்னன்னா இந்த நியூ இயருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஆஃபர். இப்ப இதுக்கு மேல நம்மள்ட்ட நிறைய பேர் ஆர்டர் பண்ணிருக்காங்க, ரிப்பீட்டாவும் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ரொம்ப நன்றி. அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் ஆசை. ஆனா இப்போதைக்கு எப்படி செலக்ஷன் பண்றது? இதுதான் இந்த ஃபெஸ்டிவல் மந்த்னால நம்ம வந்து சூப்பரான ஒரு கிஃப்ட்னா அது நான் ஏன் வாங்க மட்டும் தான் சொல்லி நீங்க சொல்லுங்க. சரி, நீ கிஃப்ட் இரு, நான் வந்து கிட்ட மெத்தட சொல்லிக்கிறேன். இவரத்தையும் நாங்க செலக்ஷன் பண்ண முடியாது. இப்ப என்னன்னா இன்னைக்கு டேட் என்ன? 19ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும், 19ல இருந்து 31 வரைக்கும் ஆர்டர் பண்ற ஃபர்ஸ்ட் 100 பேர், முத வர்ற 100 பேரை நாங்க குறிச்சு வச்சு எடுத்து குலுக்கல் முறையில 3 பேரை தேர்ந்தெடுக்க போறோம். 3 பேரை தேர்ந்தெடுத்து இந்த மாசம் பூரா நம்மகிட்ட கருவாடு வாங்குறவங்க உண்மையா இந்த டேட்ல இருந்து இந்த கிஃப்ட பயன்படுத்திக்கிறாங்க. சீக்கிரமா ஆர்டர் பண்ணுங்க, நாங்க நம்புறோம். என்னென்ன கொடுக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பரிசு வாங்க, ஃபர்ஸ்ட் வின் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1 கிலோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வஞ்சரம் கருவாடு, தலை இல்லாம தனி பீஸா. ஆமா. செகண்ட் கோவா நெத்திலி, அதுவும் தலை இல்லாம தனி பீஸா. தேர்டு நகரை கருவாடு, அதுவும் வந்துகிட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 1 கிலோ. இது 3 தான் நாங்க வந்துகிட்டு கிஃப்டா கொடுக்க போறோம். இந்த நியூ இயர் கிறிஸ்துமஸ் ஆஃபரை யாரும் விட்டுறாதீங்க. வேகமா நீங்க ஆர்டர் பண்ணுங்க. ஆர்டர் பண்ணி அந்த கிஃப்டையும் வாங்குங்க. நாங்க கொடுக்குற தரமான கருவாட்டையும் நீங்க வாங்கி சாப்பிடுங்க. அதை வந்துகிட்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்னா ஏதாவது சொன்னீங்க, நானே ஏதாவது நல்லதை யோசிச்சு போனேன். மறுபடியும் மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் கருவாடு பிஸ்னஸ் பண்ணுறோன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு சில நேரங்களில் கருவாடு நீங்கள் ஆர்டர் பண்ணி லேட் ஆகும். நான் ஒரு 5 நாள் டைம் கேட்டிருப்பேன். அந்த 5 நாள்லேருந்து 6 நாள் 7 நாள் 10 நாள் வரைக்கும் ஆகும். ஒரு சில பேர் ரொம்ப பொறுமையாக பரவாயில்லப்பா நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஓகே சொல்லிடுவாங்க. ஒரு சில பேர் ரொம்ப அவசரப்பட்டு இல்லை நீங்கள் உண்மையா பொய்யா ஏமாத்துறீங்களா எனக்கு தெரியலை, நீங்கள் பொய் சொல்லி காசை வாங்கிட்டீங்க, நீங்கள் இப்போ பொய் சொல்கிறீங்க, எனக்கு காசு திருப்பி கொடுத்துருங்க, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. இப்போ இது என்னன்னா ஏதோ ஒரு ஒன்றத்துக்காக கருவாடுனா உடனே அனுப்பிடலாம். 2 நாள் என்ன இப்போ என்கிட்ட ஸ்டாக்கு பழைய கருவாடு இருக்குதுன்னா நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணி நாளைக்கே உங்களுக்கு நான் அனுப்பிடலாம். அது வந்து பழைய கருவாடு ஸ்டாக்கு. டிலே ஆகுது அப்படின்னா நான் கருவாடு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதை காய வச்சோ பற்ற வச்சோ அது ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 6-7 நாள் எடுக்கும். அந்த 6-7 நாள் உங்களுக்கு டிலே ஆகுது அப்படின்னா கண்டிப்பான முறையில் நல்ல ப்ராடக்ட் உருவாக்கிட்டு இருக்கு, நல்ல கருவாடு ரெடி ஆகிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கருவாடு ரெடி ஆகிட்டு இருக்குன்றதை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. தயவு செய்து தவறான எண்ணம் யாருக்குமே வேண்டாம், தப்பா இதை நீங்கள் கொண்டு போக வேண்டாம். அதே மாதிரி கருவாடு வருமா வராதுன்றதை எதுவுமே நீங்கள் பயப்பட வேண்டாம். மீடியா இருக்குது, நான் ஓப்பனாக பார்த்தா நான் எடுக்கிற மீனையுமே எடுத்து உங்கள்கிட்ட இந்த மீன் தான் எடுத்துருக்கேன், இதை தான் கருவாடு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் காமிக்கிறேன். நேரடியாக கருவாடை காமிச்சு விற்பனை செய்யலை. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓப்பனாகவே மக்கள்கிட்ட ஓப்பனாக விட்டுட்டேன், இதுதான் நான் பண்ணுறது, இதுதான் நான் பண்ணுற விஷயம்னு. அதனால நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். பொறுமையாக இருந்தீங்கன்னா
தரமான கருவாடை நான் எப்பவுமே கொடுப்பேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கருவாடை நான் உருவாக்கணும்னா அதுக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இதுல இன்னொரு விஷயம் நான் ரொம்ப மக்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஏன்னா ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா கஸ்டமர் தான் நீங்க எனக்கு கருவாடு அனுப்புங்க, உடனே அனுப்புங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆனால் கருவாடு இல்லை, எனக்கு கருவாடு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, காயில் நம்ம ஏரியாவில் மழை நல்லா ரெடி பண்ண முடியல அப்படின்னு. இல்லை நீங்கள் கருவாடு அனுப்பணும், இல்லைன்னா காசை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு. நான் உங்கள்ட்ட சொல்கிறேன், ஒரு நிமிஷத்தில் நான் காசை ரிட்டர்ன் பண்ணிடுவேன். காசை ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட ஆர்டர் போட மாட்டீங்க, சரியா? அப்போ என்கிட்ட ஆர்டர் போட மாட்டீங்க. அப்போ உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே இதுக்கப்புறம் நீங்கள் நல்ல கருவாடு திம்பிக்கலான்றதே எனக்கு தெரியாது, சரியா? ஏன்னா என் பிஸ்னஸை மட்டும்தான் நான் சொல்ல முடியும். மற்ற பேர் எப்படி கொடுக்குறாங்க, என்ன மாடலில் கொடுக்குறாங்கன்றது எனக்கு தெரியாது. அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஆனால் நான் என்ன கொடுக்குறேன், இது நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மீனவனா, நான் ஒரு தொழிலாளியா, ஒரு கடற்கரையில் நடக்கிற சம்பவத்தை பற்றி ஒரு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கருவாடு கொடுக்குறது, ஃப்ரெஷ்ஷாக தரமான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கடற்கரையில் ஏழை எடுத்து அதை கருவாடு செய்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் தான் நினைக்கிறேன். அதில் தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்த வந்துக்கிட்டு நான் மக்கள்கிட்ட அடிக்கடி சொல்றது, அந்த கஷ்டமத்தையும் அதைத்தான் நான் சொன்னேன். தயவு செய்து நல்ல பொருளுக்காண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அசால்ட்டா. ஏன்னா ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொடுக்காதுன்றக்காண்டி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, எங்கேயோ ஏதோ கிடைக்குதுன்றக்காண்டி நல்லா கிடைக்கிறத விட்டுறோம், போயிருது. அதாவது நல்லா கிடைக்கிறவங்கள்ட்ட 1500 கேள்வி கேட்டு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொடுக்குறவங்கள்ட்ட 1500 கேள்வி கேட்டு அவங்கள ஒதுக்கிடுறோம். எந்த கேள்வியுமே கேட்காத ஒரு இடத்துல இஷ்டத்துக்கு நம்ம வாங்கி சாப்பிட்றோம். தயவு செய்து கும்பிட்டு கேட்டுக்கிறவங்கள்ட்ட என்ன டைம்ல யார்கிட்ட வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க. 100% அது உண்மையா தரமான விஷயமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி சாப்பிடுங்க. இன்னைக்கு நான் இருக்கிற இடத்துல நான் என்ன வேணாலும் பண்ணலாம், மக்களை ஏமாற்றவும் செய்யலாம், மக்களுக்காண்டி சரியில்லாத பொருளை கொடுத்து காசுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா என்னை வளர்த்து விட்ட உங்களை, என்னை ஏற்றி விட்ட ஏனியை எனக்கு மிதிக்க ஒரு காலமும் அனுமதிக்காது. அது ஒரு மனித வினா, அது என்ன சொல்றது, அது ஒரு மனுஷ ரீதியே கிடையாது. என்னை ஏற்றி விட்டு, அதாவது நீங்க தான் எங்களுக்கு கடவுள். உங்களை கொண்டுதான் நான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, உங்களை வச்சு நான் பணம் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே எனக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, என் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து நீங்க எனக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால வந்துக்கிட்டு உங்களை வச்சு நான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு நான் செய்யற நன்மை தான் இந்த கருவாடு பிசினஸ். இதை உண்மையிலேயே சொல்றேன், ஒரு சேவையா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்கலாம், சேவையை பண்ணா உங்க மக்களுக்கு ஃப்ரீ, கமல்ல உடனே போட்டுருவாங்க, ஃப்ரீயா கொடுத்துற வேண்டிய, ஃப்ரீயா கிடைக்காது. ஃப்ரீயா கொடுக்குற அளவுக்கு ஒரு அண்ணா எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க, ஒரு கருவாடு கேட்டாங்க. நான் ரேட்டு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்க ஊர்லயும் இது இதே ரேட் தானே, அது உங்க ஊர்லயே இவ்வளவு கம்மியா இருக்கு. நீங்களே செய்யறீல்ல, நான் சொன்னேன், அண்ணா நம்ம ஊரு ஹார்பர்ல நம்ம எடுக்கிறோம், இங்க ஃப்ரெஷ் மீன்னால கிட்டத்தட்ட ஒரு நாள் மீன்னால கொஞ்சம் இங்க ரேட்டு கூட தான் இருக்கும் மீன். அது நம்ம கருவாடா பண்ணும்போது கொஞ்சம் டபுள் ஆகும் அப்படின்னு. உடனே அந்த சொல்றாரு, அதெல்லாம் இல்ல, நீங்க தானே சொல்றீங்க வீடியோல நாங்க பிடிக்கிற மீன். அப்போ உங்க வள்ளத்துல வர்ற மீனை நீங்க ஃப்ரீயாவே கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா மீனுமே வள்ளத்துல வராது, அது இருக்கு. ஏன்னா நம்ம வள்ளத்துல வந்தாலுமே 4 பேரை கடலுக்கு கூட்டு போவோம், அவங்களுக்கு பங்கு கொடுக்கணும், டீசல் இருக்கு, வள்ளத்து செலவு இருக்கு. நம்ம கருவாடு போட்டுட்டோம்னா கம்மி விலைக்கு கொடுத்துட்டு அந்த பங்கு காசு யாருக்கு, அவங்க பாவத்துல நம்ம விழுந்துடக்கூடாது. அது எப்பவுமே நம்ம தப்பு. ஒரே ஒரு விஷயம்தான், தரமான பொருள் கொடுக்கறதுல 100% உறுதியா இருக்கிறேன். என்னை நம்பி, அந்தோணி அலப்பறையில நம்பி யாரு கருவாடை ஆர்டர் பண்ணாலும் அவங்களுக்கு தரமான கருவாடை அனுப்பப்படும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பா பாத்தீங்கன்னா எங்களோட கருவாட்டு விலை பற்றி மாசத்துக்கு ஒருக்க மாறிக்கிட்டே இருக்கு, வாரத்துக்கு ஒருக்க மாறிக்கிட்டே, நிரந்தரம் கிடையாது, பிக்சட் ரேட் கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு கடைக்காரில் இப்போ ஒரு மீன் பாத்தீங்கன்னா 200 ரூபா குறைஞ்சிட்டுனா எங்க கருவாட்டு பில்லு அந்த 200 ரூபா குறையும். 200 ரூபா கூடுச்சுன்னா கூடும், கூடுற நேரம் என்னப்பா இப்படி கூட்டிட்டீங்கன்னு நினைப்பாங்க நிறைய பேரு. ஆனா அவங்கள ஒரு 10 நாள் கழிச்சு வந்து பாருங்க, எங்க ஹார்பர்ல அந்த மீன் ரேட்டு குறைஞ்சிருந்துச்சுன்னா நாங்க ஆட்டோமேட்டிக்கா கருவாடு ரேட்டு அப்பயே குறைச்சிருவோம். ஏன் இந்த ரேட் நம்ம வச்சிருக்கோம், இது விற்கதானே செய்யுது, வாங்கத்தான் செய்யறாங்க, விற்கதானே செய்யுது, சரி நம்ம அதுல சம்பாதிப்போம் அப்படிலாம் கிடையாது. நம்ம அங்க 10 ரூபா நம்மளுக்கு குறைஞ்சிட்டுனா இங்க 10 ரூபா நம்ம குறைச்சிரும். பிக்சட் ரேட் எப்படி நிர்ணயிக்கிறதுனா, எப்பவுமே ஒரே ரேட்டு. அப்படின்னா கருவாட்டுக்காண்டி மீன் எடுக்காங்கல்ல, இப்போ ஒரு மீன் இந்த மீன் நான் சொல்ல விரும்பல, ஒரு மீனோட ரேட்டு 200 ரூபா கடைக்காரில் ஃப்ரெஷ்ஷான மீனுனா, அதே கடைக்காரில் 80% மீன் ஃப்ரெஷ்ஷாக வரும்போது 200% மீன் அடிவட்டோ நஞ்சோ கெட்டு போயே வரும். அந்த 200% மீனை என்னன்னா 200 ரூபாய்க்கு போகிற மீன் 50 ரூபாய்க்கு தான் போகும். அப்போ 50 ரூபாய்க்கு நம்ம எடுக்கும்போது அந்த கருவாடு தான் ஃபிக்ஸட் ரேட். அது எப்பவுமே 50 ரூபா தான், அது ஃபிக்ஸட் ரேட்டுக்கு விற்பாங்க. அது குறையாமல் விற்பாங்க, கூட விற்பாங்க. அதாவது அந்த மீனோட தகுதிக்கு தக்கன அந்த மீன் எதுக்குமே உதவாம போவோம், அதையும் சேர்த்து வச்சு கருவாடாக்கி வெட்டி பீஸ் போட்டு எப்படியே கருவாடை ஆக்கிடுவாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நம்மளை நம்பி சாப்பிட்றவங்களுக்கு 1 ரூபாய் சோறு அள்ளி வச்சதாலும் 100% திருப்தி இருக்கணும்.
அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காண்டி என்ன பண்றோம்னா அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ஏங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டியுமே சொல்ல தேவையில்லை, எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில நான் கருவாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்போர்ட்டுக்கு ஏத்துறவங்க ஃபாரின் ஏத்துற மீன் வியாபாரியோட போட்டி ஓட்டு நான் கருவாடு எடுத்து கருவாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்போர்ட் மீன் எடுத்து நான் கருவாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்க. மீனை முக்காவாசி உப்புக்குள்ள வச்சுட்டு வீட்டுக்கு கறிக்கு 1 கிலோ 2 கிலோ நாங்க எடுத்துக்குவோம். யாராவது கருவாட்டு மீனை எடுத்து சமைக்க முடியுமா? நாங்க கருவாட்டுக்கு எடுத்துட்டு வர மீனை தான் நாங்க மீனா சாப்பிடுறோம். அப்ப அது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்றத முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க. உண்மையிலேயே இவ்வளவு விளக்கங்கள் போதும். ஏன்னா நம்ம விஷயத்தையே நம்ம மேலும் மேலும் நம்ம மெருகேற்றி சொல்ல தேவையில்லை. ஆனா இதுல இருக்கிற உண்மையை நான் தான் சொல்லணும். கண்டிப்பா எனக்காண்டி யாருமே சொல்ல போறது கிடையாது. இதுல இருக்கிற உண்மையை நான் தான் சொல்லணும். அதே மாதிரி வாங்கின எல்லாருக்குமே அது திருப்தியா இருக்கு. ஏன்னா எல்லாருமே ரிப்பீட்டா வாங்கிட்டு இருக்காங்க. அதுலயே ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ஃபாரினுக்குமே வந்துகிட்டு நம்மள்ட்ட ஆர்டர் பண்றாங்க, அனுப்பிக்கிட்டு. கண்டிப்பா இன்னொரு நிறைய மக்களுக்கு வந்து தெரியல உங்க ஃபாரின் அனுப்புறாங்களான்னு. இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சு நம்புறேன். கண்டிப்பா வீடியோ ஷேர் பண்ணுங்க, அப்புறம் தெரியாதவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா சொல்றேன், இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆஃபர் கிடையாது, கிஃப்ட் தான். ஆஃபர் என்னன்றது சொல்லு. கிஃப்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 19ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரை, இந்த டிசம்பர் 12வது மாசம் எங்கள்கிட்ட கருவாடு ஆர்டர் பண்ற முதல் 100 பேரு அவங்க பேரை வந்து அப்படியே அந்த ரிசிப்ட் வந்து மடக்கி குலுக்கி போட்டு அதுல 3 பேர் எடுத்து அந்த 3 பேருக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு தரமான கருவாடை வந்து நம்ம வந்து கிஃப்டா நம்ம அனுப்ப போறோம். அவங்க வீட்டுக்கே, அவங்களுக்கே தெரியாம அவங்க வீட்டுக்கு கதவை வந்து நம்ம தட்ட போறோம். அது என்னென்ன கருவாடு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிஃப்ட் 1 கிலோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நெய் மீன் வஞ்சரம் பட்டறை கருவாடு 1 கிலோ அனுப்ப போறோம். ரெண்டாவது வர்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 கிலோ கோவா நெத்திலி, பாத்தீங்கன்னா அந்த பெரிய சைஸ் கோவா நெத்திலி, அதுவும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான், அது நம்ம அனுப்ப போறோம். மூணாவது பாத்தீங்கன்னா 1 கிலோ ராமேஸ்வரம் நகர கருவாடு, எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச நகர கருவாடு. மூணாவது வர்றவங்களுக்கு நம்ம அனுப்ப போறோம். கண்டிப்பா உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஷாக் ஆகத்தான் போறீங்க. என்ன கருவாடு தானே ஆஃபர் அப்படின்னு அசால்ட்டா இருந்துடாதீங்க. கருவாடு சாப்பிடுறவங்களுக்கு தெரியும், சாப்பிடுறவங்களுக்கு தெரியும் அதோட ஒரு ஒர்த்து. தரமான முறையில யாரா வேணாலும் இருக்கலாம். கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து நிறைய பேர் இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ஆர்டர் நிறைய போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பாக்குற எல்லாரும் அந்த 100 பேர்ல ஒரு ஆளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யாருக்கு வேணா அதிர்ஷ்டம் இருக்கலாம்ல. கண்டிப்பா நீங்களும் ஆர்டர் பண்ணி கண்டிப்பா அதே பேர் அந்த பேரு உங்க பேரா இருக்கணும்னு நம்புறோம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்தோணி அலப்பற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி எப்பவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.